வெல்கம் டு குறிஞ்சிப்பூ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரைடல் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சம்மங்கி ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் போலன். இந்த இது வச்சு எப்படி பிரைடல் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாங்க் எடுத்துருக்கிறேன் நான். ஓகேங்களா? இந்த மாதிரி பிளாங்க் எடுத்துருக்கிறேன். நூல் வந்து பார்த்திங்கன்னா 4 ரவுண்டு சுற்றணும். 4 ரவுண்டு சுற்றிக்கிங்க. 2 3 4 இந்த மாதிரி 4 ரவுண்டு சுற்றிக்கிங்க. நாலு ரவுண்டு சுற்றிட்டு இந்த இடத்துல வந்து டைட்டாக முடிச்சு போட்டுக்குங்க. பிளாங்கோ இல்லை வந்து புக்கில் கூட வச்சு செய்யலாம். எதில் வேணாலும் நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இறுக்கி கட்டிடுங்க. கட்டிட்டு கொஞ்சம் நூல் விட்டுக்குங்க. அப்படி நூல். ஓகேங்களா? இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 சம்மங்கி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி 2 சம்மங்கி எடுத்துக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சம்மங்கி எடுத்துக்குங்க. ஒரு ரோஸ் பெட்டல். ரோஸ் பெட்டலில் வந்து இப்படி சுற்றிக்குங்க. ரெண்டு சம்மங்கி இப்படி வச்சுக்குங்க. அடுத்தது ரோஸ் பெட்டல். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி லேசாக வெள்ளை தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் போலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி வந்து நீளமாக இருக்கும். கம்பி சின்னதாக படுத்திக்கிட்டு இப்படி வச்சுக்குங்க. இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பிடிச்சிக்குங்க. டைட்டாக பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னொரு முடிச்சு போட்டுக்குங்க. ஏன்னா பூ கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறனால 2 முடிச்சு போட்டுக்குங்க. அடுத்து வந்து அதே மாதிரி 2 சம்மங்கி எடுத்துக்கோங்க. ஒரு பூ. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு போலன். ரெண்டு நூலுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முடிச்சு. ரெண்டு சம்மங்கி. ஒரு சம்மங்கி வந்து ரோஸ் பெட்டல்ஸ்க்கு. கொஞ்சம் பெரிய ரோஸ் பெட்டலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஒரு போலன்.
இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அப்படியே வரிசையாக செஞ்சுட்டே வாங்க. ஓகேங்களா? பொறுமையாக செய்யுங்க. ஏன்னா நிறைய இது வரும்போது கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுட்டு வரணும். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பெருசு போட்டாச்சு. அடுத்தது எண்டுக்கு வந்தாச்சு. எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. ஒரு போகலாம். ரெண்டு தடவை முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த நூலை எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிடுங்க. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரைடல் வெனி ரெடி. இதை அப்படியே திருப்பிக்குங்க. பின்னாடி இருக்கிற நூலை கட் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், எவ்வளோ அழகான ப்ரைடல் வெனி ரெடி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.